தேடுங்கள் பார்வைக்கு பரம் சிக்குமோ ஏதேதோ ஆதாயம் ஏக்கத்தில் சில காயம் பாடங்கள் தெளிவூட்டுமோ அருமுகன் கைவேல் வண்ணம் அகப்படும் என்றோர் எண்ணம் இசையெல்லாம் சென்றோடும் நெஞ்சம் இசையெல்லாம் என்றேனும் கொஞ்சம் சித்தர் தலைவன் சித்து ஆடலாம் சீரும் வீரவேல் சூரவேல் தேடுவோர் விழிகளை அத்தும் மாயவேல் ஞானவேல் நாடுவோர் ஹரஹர சப்தம் கேட்டவேல் காட்டுமோ யோகமா சரவண சித்தன்மாருடன் கூறுமோ அருமுக அர்த்தம் நூறாயுதம் கூடி மார் மீது பாய்ந்தாலும் வேலாயுதம் காக்குமே வேடாதி வேடன் தன் வேல் தேடும் ஊனக்கண் ஏகாந்தத்தில் நீந்துமே மனிதரின் ஆழ்மாறாட்டம் மனமதில் ஏதோ நோக்கம் அனுதினம் பார் சூதாட்டம் கணிப்பதே மா போராட்டம் இறைவன் ரசிப்பான் இந்த நாடகம் நீங்க யாரு? என் பேர் சாமிநாத சபதி. நான் செந்திக்காட்டு பகுதியில் ஒரு கோவிலை தேடி வந்தேன். இங்கே ஒருத்தரையும் பார்க்க முடியலை, விசாரிக்கவும் முடியலை. இந்த காட்டுக்குள்ளே இப்படி ஒரு கட்டடத்தை பார்த்ததும் இங்கே வந்து விசாரிக்கலாம்னு வந்தேன். இங்கே யாரும் இல்லை. அதான் நீங்கள் இருக்கீங்களே. என்ன வேணும்? ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு முருகன் கோயில் இருந்ததாகவும் அப்புறம் அதை இடிச்சிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சின்ன கோட்டையை கட்டினதாகவும் செய்தி. யார் சொன்னா? திருச்செந்தூரில் ஒரு பெரியவர் சொன்னார். ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அது இந்த வீடு தானே என்னன்னு தெரிஞ்சால் அந்த கோயிலில் இருந்த தடயங்களை என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போகலாம்ட்டு வந்தேன். நீங்கள் கேட்குற தகவல் ரொம்ப புதுசாக இருக்கு. அப்படி எந்த கோயிலும் இங்கே இருந்த மாதிரி தெரியல. இல்லை தம்பி, எனக்கு தெரிஞ்ச தகவல் ரொம்ப உறுதியானது. அந்த கோயில் இருந்த இடத்துல, அதாவது அந்த கோயிலோட கருவறை இருந்த இடத்துல அங்கே ஒரு பீடம் மட்டும் இருந்ததாகவும் அந்த பீடத்தை மையமாக வச்சு அங்கே ஒரு வீடு கட்டப்பட்டதாக உறுதியான தகவல் எனக்கு சொன்னாங்க. நானும் எங்கெல்லாமோ தேடி பார்த்துட்டேன். அந்த மாதிரி வீடு எங்கே இருக்கிறதா தெரியலை. அதான் இந்த வீடாக இருக்குமோ என்னமோன்னு கேட்கலாம்ட்டு வந்தேன். தம்பி, அது இந்த வீடு இல்லை. ஆமாம் தம்பி, நீங்கள் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரா? நீங்கள் யோசிக்கிறத பார்த்தா இந்த வீடு உங்களது இல்லைங்கிறது நல்லா தெரியுது. ஆமாம், இந்த வீட்டில் வேற யாரும் இருக்காங்களா? இருந்தால் கூப்பிடுங்களேன். இருக்காங்க, வரேன், இங்கே இருங்க. சரி. என்னது, அங்கே வீடு இருக்க மாதிரி தெரியுதே. போய் பார்ப்போம். இல்லை, வணக்கம்மா. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஆளுங்க முகத்தை பார்க்க பிடிக்காம தானே இந்த காட்டுக்குள்ள வந்து இருக்கேன். எதுக்குடா கண்டவங்களையும் உள்ள வர்ற? நாகரிகம் தெரியாத ஜென்மங்க. தப்புத்தேன், மன்னிக்கணும். ஆனா நான் எதுக்கு வந்தேன்னு எல்லாம் தெரியும். இது நீ தேடி வந்த இடம் இல்ல. நீ சொல்ற மாதிரி இந்த இடத்துல எந்த கோயிலும் இருந்ததில்லை. 4-5 தலைமுறையா வீடாதான் இருக்கு.
இதை நாங்க புதுப்பிச்சு மாத்தி மாத்தி கட்டிட்டு வரோம். நீங்க இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி. எனக்கு வேலை இருக்கு, நீ கிளம்பு. ஒரு தடவை இந்த வீட்டை நான் சுத்தி பார்த்துட்டு போறேன். சொன்னா கேட்க மாட்டேன். நீயா வெளியில போறியா இல்ல? அவச்சாரம் தினம் செய்யும் பகையன் வீடு வந்தால் உபச்சாரம் செய்ய வேணும்னு சொல்லியிருக்காங்க. வீடு தேடி வந்தவங்க எதிரியா இருந்தாலும் இப்படி பேசுறது நாகரிகம் இல்லை. கண்டுபிடிக்கிறேன். அந்த வீடு எங்க இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அது தெரியாம இந்த காட்டை விட்டு போக மாட்டேன். வர்றேன். இந்த ஆளு விஷயத்த வீராய் கிட்ட சொன்னாதான் இவன் அடங்குவான். இப்போ வேண்டாம். அவங்களுக்கு தெரிஞ்சா தேவையில்லாமல் குழம்புவாங்க. இப்போ நாம் செய்ய போகிற காரியம் தடைப்படக்கூடாது. அதனால தான் உன்னை பேச வச்சேன். ஆமாம், அந்த சபதியை பார்த்துட்டோம். ஏன் உங்கள் முகம் மாறிச்சு? ஏற்கனவே உங்களுக்கு அவரை தெரியுமா? தெரியும். இப்ப நான் பூஜித்து வரனே பூமாதேவி சிலை, அதை செஞ்சதே அவர்தான். ஆனா அது என்கிட்ட தான் இருக்குன்னு அவருக்கு தெரியாது. தெரிஞ்சா திருப்பி கேட்பாரு. நல்ல வேளையா என்ன அவருக்கு தெரியாது. பலி கொடுக்கிற விஷயமா வீராய் கிட்ட பேசியிருக்கேன். திரும்ப திரும்ப எத்தனை தடவை பேசினாலும் தயக்கமாவே இருக்கா. அவங்க நினைச்ச காரியம் தங்கு தடை இல்லாம இந்த மாதிரி இடைஞ்சல் வராம இருக்க இதை செஞ்சுதான் ஆகணும். கன்னிப்பெண் நரபலி. நரபலி அதான் நமக்கு ஒரே தீர்வுன்னா செஞ்சிடலாம். நான் மறுபடியும் வீராய்கிட்ட பேசுகிறேன். இப்போ நீங்கள் கிளம்புங்க, அப்புறமா வந்து பார்க்குறேன். நல்ல முடிவோடு வந்து பாரு. நான் வரேன். கன்னிப்பெண் நரபலி. என்ன ரொம்ப இடத்துல தேடி பார்த்துட்டு கடைசியா இங்க வந்த மாதிரி இருக்கு. உங்களை தேடி தானே வந்தேன். உங்ககிட்ட எந்த உதவியும் நான் நாடி வரலையே. நம்ம முதல்ல சந்திச்சப்ப கேட்ட குரல் மாதிரி இல்லை. இப்போ மாறி இருக்கீங்க. எது உங்களை மாத்திச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து பேசுறீங்கன்னு மட்டும் புரியுது. இல்ல, நான் எதையும் தப்பா புரிஞ்சுக்க மாட்டேன். ஏன்னா நான் யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டேன். தீர விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு தீர்வுக்கே வருவேன். அப்போ என்னை பத்தி ரொம்ப விசாரிச்சிருக்கீங்க போல. இந்த ஊர்ல என் கவனத்துக்கு வராம எதுவும் நடக்காது. யார் எது செஞ்சாலும் எனக்கு தெரியாமையும் இருக்காது. எனக்கு புரியல, எதுக்காக நீங்க இப்போ என்கிட்ட இப்படி நடிக்க வேண்டாம் ப்ரொஃபசர். எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன். உங்களை பத்தி எனக்கு தெரிஞ்சதை விட என்னை பத்தி உங்களுக்கு நிறையவே தெரியுங்கிறது எனக்கு தெரியும். அதனாலதான் நேரடியாவே வந்து கேட்கிறேன். சரி, இப்ப என்ன வேணும்? ஐ மீன், என்ன சொல்ல வந்தீங்க? நீங்க தேடிக்கிட்டு இருக்கிறத உடனடியா கைவிடு. முடியாது. இதுதான் உங்க முடிவுன்னா உங்களுக்கு ஏற்பட போற கடைசி முடிவையும் என்னால தடுக்க முடியாது. மிரட்டுறீங்களா? இல்ல, உண்மையை சொன்னேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களை மாதிரி நிறைய பேரை பார்த்துட்டேன். அவங்க எல்லாருக்கும் நல்ல முடிவு கிடைக்கல. சாவுக்கு பயப்படுறவன் சாதிச்சதா சரித்திரம் இல்லை. என்ன மாதிரி நிறைய பேரை பார்த்ததா சொல்றீங்களே, நான் அவங்கள மாதிரி இல்லை. ஏன்னா என்னோட நோக்கமே வேற. நோக்கம், குறிக்கோள், இலக்குன்னு நாகரிகமா எந்த வார்த்தையை பயன்படுத்தினாலும் செய்யறது என்னமோ திருட்டு வேலை தானே.
பல 100 ஆண்டு காலமா மறைஞ்சிருக்கிற முருகனோட சொத்தை கைப்பற்ற முயற்சிக்கிறது திருட்டு தானே? நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற விஷயம் எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறீங்களா? இதுல யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஒரு திருடனுடைய அணுகுமுறையை பத்தி இன்னொரு திருடனுக்கு தானே தெரியும். அதனால தான் என்னைய பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன கோவப்படுறீங்களா? நான் சொன்னதுல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா என்ன மாதிரியே நீங்களும் அந்த நவாபாஷான வேலை தான் தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு விதத்தில் நான் உங்களை விட ரொம்ப நல்லவன். ஏன்னா நான் வெளிப்படையாக தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அப்பாவி தாத்தாவா உங்களை காட்டிக்கிட்டு இதே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ப்ரொஃபசர், வார்த்தையை அளந்து பேசுங்க. உங்களோட நோக்கம் அந்த நவாபாஷான வேலை திருடி விற்கிறது. என்னுடைய நோக்கம் அந்த வேலை உங்களை மாதிரி ஆளுகள்ட்ட இருந்து காப்பாத்துறது. அந்த நவாபாஷான வேல் எங்க குல பெருமை. அதை காப்பாற்ற வேண்டியது என் கடமை. காலங்காலமா எங்க பரம்பரையில எல்லாருமே செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. அதை இப்ப நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த நவாபாஷான வேலை யாரையும் எடுக்க விடாம தடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப உங்களை நேரடியாவே தடுக்கிறேன். விலகிடுங்க. ஏற்கனவே பார்வை இழந்திருக்கீங்க. இப்போ உங்க உயிரை எழுந்துருவீங்க. இதுக்கெல்லாம் பயப்படுறவனா இருந்தா ஆரம்பத்திலே ஒதுங்கி போயிருப்பேன். ஏன்னா இந்த வேல் தேடுற முயற்சியில தான் என் கண் பார்வையே போச்சு. அதையும் மீறி துணிஞ்சு இறங்குறேன்னா அதுக்கு காரணம் என் உயிரை விட தன்மானத்தை பெருசா மதிக்கிறது தான். மானமா? மற்றவங்க மதிக்கிற மாதிரியான காரியத்தை செய்யறவங்க தான் மான மரியாதையை பத்தி பேசணும். நானும் பேசலாம். ஏன்னா நான் அந்த நவபாசான வேலை தேடுறதுக்கு பின்னாடி ஒரு அரசாங்கத்தோட கௌரவம் இருக்கு. அந்த அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிற தொல்பொருள் துறையோட மரியாதை அடங்கி இருக்கு. முக்கியமா செய்யாத தப்புக்காக தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கிற ஒரு அதிகாரியோட வேதனையும் அடங்கி இருக்கு. அந்த அதிகாரி வேற யாரும் இல்லை, நான் தான். இலங்கை தொல்பொருள் இலாக்கால ஒர்க் பண்ற ஆபீசர். எங்க பாதுகாப்புல தான் அந்த நவபாசன வேல் பத்தின டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஒரு நாள் காணாம போச்சு. அதனால நானே அந்த டாக்குமெண்ட்ஸை தேடி கண்டுபிடிக்கிறதா சொல்லி டிபார்ட்மெண்ட்ல அவகாசம் கேட்டு அதை தேடினேன். கிடைக்கல. அந்த முயற்சியில தான் ஒரு விபத்து நடந்து என் பார்வையும் போச்சு, எனக்கு வேலையும் போச்சு. திரும்பி வந்தா தொலைஞ்சி போன அந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இல்லை, அந்த நவாபாசான வேலையும் சேர்த்து எடுத்துட்டு வர்றதா சவால் விட்டுட்டு வந்தேன். ஆனால் இங்கே வந்த பிறகு நான் நினச்சதை விட ரொம்ப கஷ்டமான தேடலாக இருக்கு. இப்போ தனி ஆளாக போராடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இலங்கையிலும் இந்தியாவிலையும் எனக்குன்னு சில பேரை வச்சுக்கிட்டு முயற்சி செஞ்சேன். அப்படியும் எதுவும் நடக்கலை. இப்போ யாரையும் நம்பாமல் நானே நேரடியாக இறங்கியிருக்கேன். நிச்சயமாக அந்த வேலை எடுத்துருவேன். அது கனவுல கூட உங்களால முடியாது. உங்களால மட்டும் இல்ல, அது வேற யாராலையும் முடியாது. எங்களால மட்டும்தான் முடியும். எங்க குடும்ப ரத்த சம்பந்தப்பட்ட ஆட்களால மட்டும்தான் முடியும். உங்களுக்கு அந்த விவரம் எல்லாம் தெரியாது. எல்லா விவரமும் எனக்கு தெரியும். ஆனா எனக்கு தெரிஞ்ச விவரங்கள் உங்களுக்கு நிச்சயமா தெரியாது. உங்க குடும்பத்துல உங்க வீட்டில் என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியாது. நானும் அதை உங்களுக்கு சொல்ல போறதில்லை. ஏன்னா அது உங்களுக்கு தெரியாம இருக்கிறது தான் எனக்கு பலம். பாவம், நீங்க உங்களை பத்தி நீங்களே
பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் உங்கள் பலவீனம். அந்த பலவீனத்தில் தான் இப்போ நீங்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறீங்க. வேண்டாம் ப்ரொஃபசர், உங்க பக்கம் உங்களுக்கு சாதகமா 1000 நியாயம் இருக்கலாம், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அந்த வேல் நாங்க பாதுகாக்க வேண்டிய சொத்து. மற்றவங்க சொத்துக்கு ஆசைப்படுறதை விட்டுருங்க. எல்லாத்தையும் அந்த முருகன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். என்ன காரணத்தை சொல்லி அவனை சமாதானப்படுத்தவோ ஏமாத்தவோ உங்களால முடியாது. முருகன் மட்டுமா பார்த்துட்டு இருக்கான்? நானும் தான். யாரோட உடமைய யார் உரிமை கொண்டாடுறது? அந்த வேலை தேடுற உரிமையும் பாதுகாக்கிற உரிமையும் உங்க 2 பேருக்குமே கிடையாது. அப்படியே அதை நீங்க நெருங்கினாலும் உங்களால அதை தொட முடியாது. தொட்டா பஸ்பம் ஆயிடுவீங்க. ஒழுங்கா கிடைச்ச வாழ்க்கைய வாழ பாருங்க. முடியாததை நினைச்சு இருக்கிறதையும் இழந்துடாதீங்க. என்கிட்ட இவ்வளோ பேசுனீங்களே, அவங்கிட்ட பேச வேண்டியது தானே? உங்களால் முடியாது. ஏன்னா அவங்கிட்ட சக்தி இருக்கு, ஞானம் இருக்குன்னு பயப்படுறீங்க. எனக்கு அந்த பயம்லாம் கிடையாது. அதனால தான் நான் நம்பிக்கையாக சொன்னேன் எனக்கு முடியும்னு. அதே நம்பிக்கையோட உங்களால் சொல்ல முடியாது. காரணம், உங்ககிட்ட இழக்கிறதுக்கு நிறைய இருக்கு, என்கிட்ட எதுவும் இல்லை. விசாக திருவிழா முடியறதுக்குள்ள மறுபடி நாம சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த விசாக திருவிழாவை ஒட்டி தான் மறைஞ்சிருக்கிற அந்த வேல் வெளியே வருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பரவாயில்ல. அதே சமயம் உங்களுக்கு வரப்போற ஆபத்தையும் என்னால் அனுமானிக்க முடியுது. அதனால தான் எச்சரிக்கிறேன். ஒரு விசாக திருவிழாவும் முருகனோட உற்சவத்தோட மட்டும் முடியாது ப்ரொஃபசர். சில மர்மமான மரணங்களோடையும் முடியும். அந்த மரணப்பட்டியல் எப்பவோ முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். இல்லைன்னு இப்போ உங்களை பார்க்கறப்ப தான் புரியுது. மறுபடியும் சொல்றேன், உயிர் மேல ஆசை இருந்தா ஒழுங்கா ஊர் போய் சேருங்க. இல்லைன்னா இதுதான் நம்மளோட கடைசி சந்திப்பா இருக்கும். ஒரு நிமிஷம். நேற்று வரைக்கும் எனக்கு கொஞ்சம் குழப்பம் இருந்துச்சு. நாம் போகிற பாதை சரியா இல்லையான்னு. இப்போ உங்கள் மிரட்டல் மூலமாக உறுதியாயிடுச்சு. நான் சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கேங்கிறது உறுதியாயிடுச்சு. தேங்க்ஸ். மறுபடி சந்திப்போம்.